Dirac theorem. A sufficient condition for a graph G to have a Hamilton circuit is that degree of every vertex in G be at least n by 2 where n is the number of vertices. அதாவது ஒரு கிராஃபில் வந்து ஹாமில்டன் சர்க்யூட் இருக்கணும்னா அதெல்லாம் அட்லீஸ்ட் n by 2 டிகிரியாவது நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து இது ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷன். இதை எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக அஷ்யூம் ஜிபிஎஸ் சிம்பிள் கிராஃப், ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதோட வெர்டிசஸ் என் டிகிரி அட்லீஸ்ட் n by 2. சரி, n by 2 கண்டிப்பாக அந்த கிராஃபில் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை தான் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈச் வெர்டஸ் ஆஃப் டிகிரி அட்லீஸ்ட் n by 2 அப்படி இருக்குது. உங்கள்கிட்ட கையில் அந்த மாதிரி கிராஃப் இருக்குது. அந்த மாதிரி கிராஃப் இருந்ததுன்னா அதை வந்து ஹாமில்டோனியன் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். ஆப்போசிட்டாக எடுத்தால் என்ன பண்ணணும், கிவனை அஃபெக்ட் பண்ணணும். அப்படின்னா என்னது, வாட் இஸ் கிவன், ஒவ்வொரு வெர்டெக்ஸினுடைய டிகிரி வந்து அட்லீஸ்ட் n by 2ன்னு சொன்னதை அஃபெக்ட் பண்ணணும். அப்படின்னு என்ன ஆகும், லெஸ் தேன் n by 2ன்னு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஃபைனலில். அப்படி வந்தது அப்படின்னா தப்பாக எடுத்தால் தப்பாக தானே ரிசல்ட் வரும். அந்த கான்செப்டில் தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ ஜி வந்து நாட் ஹாமில்டன். ஹாமில்டனோட டெஃபினிஷன் என்ன, எல்லா வெர்டெக்ஸையும் நம்ம கவர் பண்ணணும். ஓகே, அப்புறம் ஸ்டார்டிங்கும் ஃபினிஷிங்கும் சேமாக இருக்கணும். அதுதான் ஹாமில்டோனியனுடைய டெஃபினிஷன். இப்போ நாட் ஹாமில்டோனியனா அது கண்டிப்பாக நாட் கம்ப்ளீட் கிராஃபாக இருக்காது. ஓகே, ஸோ நாட் கம்ப்ளீட் கிராஃப். இப்போ ஒரு கம்ப்ளீட் கிராஃப் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் கிராஃப், இது வந்து ஒரு K5 கிராஃப். இது நாட் ஹாமில்டன் நாட் கம்ப்ளீட் அப்படின்னா ஏதாவது ரெண்டு வெர்டெக்ஸ் இடையில லைன் இருக்காதுன்னு அர்த்தம். சப்போஸ் யூவி அப்படிங்கிற இடத்துல ரெண்டு லைன் இல்லை, ஒரு லைன் இல்லை, கனெக்டிவிட்டி இல்லை. ஓகே, சப்போஸ் அந்த லைன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் யூவி பார். ஸோ ஜிங்கிற கிராஃபில் இந்த யூவி பார்ங்கிற லைனை சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஜி டேஷ் அப்படிங்கிற கிராஃப். இப்போ ஜி டேஷ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜி டேஷ்ங்கிற கிராஃபில் இந்த லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஜி டேஷ்ங்கிற கிராஃபில் இந்த லைன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லைன் இருந்துச்சு அப்படின்னா ஜி ப்ளஸ் யூவி பார்னு கிடைக்கும். ஸோ கிடைச்சிது அப்படின்னா இந்த கிராஃப் என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக இருக்கும். கம்ப்ளீட்னா என்ன சொல்லலாம், அதை வந்து ஹாமில்டன் சொல்லலாம். எதை, ஜி டேஸை தான் ஹாமில்டோனியன் சொல்கிறீங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லணும், நம்மக்கிட்ட ஜியை ஹாமில்டோனியன் சொல்லணும். அதனால் இது வந்து பெருசாக வந்து ஒரு இம்பேக்ட் இருக்காது. இப்போ மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு விதமான செட்டை அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ஹாமில்டோனியன் பாத் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு விதமான செட்டு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஹாமில்டன் பாத் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது மாதிரி ஒரு கிராஃப் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. என்னது, இது கடையில் கனெக்டிவிட்டி இல்லை, அதனால் நாட் ஹாமில்டன் அப்படின்னு எடுத்துள்ள அதே கிராஃபில் ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் யூவும் எண்டிங் வெர்டெக்ஸை வீன்னு வச்சுக்கலாம். யூக்கு பதிலாக V1ன்னு எடுத்துக்கலாம். V1 V2 V3 எக்ஸட்ரா அப்படின்னு போகுது. இது ஒரு ஜென்ரல் கிராஃப் தான் வரும். புரிஞ்சுக்கிறதுக்காக நான் K5 எடுத்திருக்கேன். இந்த K5 நீங்கள் வச்சு படிக்கணும்னு நெசசிட்டி இல்லை. நம்ம சொல்கிறது எல்லாமே ஜென்ரலுக்காக தான் நீங்கள் நினச்சிக்கணும். அதனால தான் இந்த வெர்டெக்ஸ் வந்து எக்ஸட்ரா போட்டுவிட்டு சப்போஸ் ஃபினிஷிங் வெர்டெக்ஸை வந்து VNன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் பாருங்கள், V1ல ஸ்டார்ட் ஆகி V2 எக்ஸட்ரா V3 இப்படி போயிட்டு எல்லா வெர்டெக்ஸையும் கவர் பண்ணுது. ஆனால் ஸ்டார்டிங்கும் ஃபினிஷிங்கும் வேறு. இப்படி இருந்துச்சுன்னா அது பேர் ஹாமில்டன் பாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த பாத்தை தான் இங்கே எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை V1னும் ஃபினிஷிங்கை VNன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ரெண்டு விதமான செட்டை டிஃபைன் பண்ணலாம். ஏபிங்கிற மாதிரி இதில் ஒரு வெர்டெக்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க, ஸ்டார்டிங் வெர்டெக்ஸோட இது ஜாயின் ஆகும். அதாவது ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் என்னக்கண்ணா VI, அதோட சேர்ந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுமாமா. இது பாருங்கள் VJ அப்படி ஒரு வெர்டெக்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க, எண்டிங் வெர்டெக்ஸோட சேர்ந்து இது ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுமாமா. ஆக்சுவலாக எண்டிங் வெர்டெக்ஸ் வந்து வீங்கில் அதோட சேர்ந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம ஃபியூச்சரில் டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம இது மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம், யூவிங்கிற லைன் இல்லைங்களா அந்த கிராஃபில், யூவிங்கிற லைன் இல்லைங்க. அப்படின்னால கண்டிப்பாக யூங்கிற வெர்டெக்ஸ் ஏலையும் இருக்காது, பிலையும் இருக்காது. சிமிலர்லி விங்கிற வெர்டெக்ஸ் யூலையும் இருக்காது, விலையும் இருக்காது. ஸோ மொத்தமாக n வெர்டெக்ஸ், ரெண்டு வெர்டெக்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ ஏவையும் பியும் யூனியன் பண்ணிங்கன்னா எவ்வளோ வெர்டெக்ஸ் கவுண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக என்னை விட கம்மியாக இருக்கும். ஏன்னா ரெண்டு வெர்டெக்ஸ் தான் இல்லையே, அதனால் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இது ஒரு ரிசல்ட்டுங்க. இப்போ இன்னொன்று என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, A இன்டர்செக்ஷன் B வந்து எம்டின்னு சொல்லணும். சப்போஸ் நான் எம்டின்னு எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, A இன்டர்செக்ஷன் Bயில் ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்னது, VK பிலாங்ஸ் டு A,
விகே பிலாங்ஸ் டு பின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, ஒரு எலமெண்ட் ஏழு இருந்துச்சுன்னா அது யூ கூட சேர்ந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும். அதே வந்து பியில் ஒரு எலமெண்ட்ஸ் இருந்தால் அது எண்டு வெர்டெக்ஸோட சேர்த்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும். அப்படின்னா இப்போ தான் நம்ம நம்ம பார்த்தோம் ஒரு கிராஃப். என்ன கிராஃப் பார்த்தோம் நம்ம? இந்த கிராஃபில் ஸ்டார்டிங் வந்து யூன்னு எடுத்தோம், எண்டிங் வந்து வீன்னு எடுத்துங்களா. இப்போது விகே ஏழு இருந்துச்சுன்னா என்ன வேலை பண்ணும்? யூ கூட சேர்ந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும். அதே விகே பியில் இருந்துச்சுன்னா எண்டிங் வெர்டெக்ஸோட சேர்த்து லைன் ஃபார்ம் பண்ணும். இப்போ பாருங்கள், இது முழுசாக சேர்ந்து என்ன கிடைச்சிருக்கு? ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் அந்த சர்க்கியூட் வந்து இட் இஸ் இம்ப்ளைஸ் தி ஹாமில்டன் சர்க்கியூட்டுங்க. பட் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? அஷ்யூம் பண்ணியிருக்கோம் இட் இஸ் நாட் ஹாமில்டன் எடுத்திருக்கோம். சப்போஸ் நாட் ஹாமில்டன் எடுத்திருக்கோம். அதனால் இதை அஃபெக்ட் பண்ணுறதுனால ஏ இன்டர்செக்ஷன் பி எம்டி, நான் எம்டின்னு எடுத்தது தப்புங்க. அதனால் என்னவாக இருக்கும்? ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டியாக தான் இருக்கும். அப்படின்னா கவுண்ட் என்னவாக இருக்கும்? கவுண்ட்டுக்கு தான் இந்த மாதிரி மாடுலஸ் போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி ஆல்வேஸ் 0. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2 ரிசல்ட் இருக்குங்க. சரி, இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் தான் இங்கே வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி 0ன்னு ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்னொரு கண்டென்ட் என்னது? ஏ யூனியன் பி வந்து லெஸ் தேன் n. இப்போ நம்மளுக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா வி ஆர் ஃபெமிலியர். வாட் இஸ் தட் ஃபார்முலா? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி மாடுலஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இந்த மாடுலஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ப்ளஸ் ஆகிடுங்களா? ஓகே, இப்போ இதை எப்படி எழுதாங்க? மாடுலஸ் ஏ ப்ளஸ் மாடுலஸ் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஆல்ரெடி இது என்னோட வேல்யூ n லெஸ் தேன் n, இதோட வேல்யூ 0. இப்போது மாடுலஸ் ஏ ப்ளஸ் மாடுலஸ் பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குங்க? லெஸ் தேன் n. இப்போ மாடுலஸ் ஏக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கோங்க டிகிரி ஆஃப் யூன்னு எடுத்துக்கோங்க, பிக்கு பதிலாக டிகிரி ஆஃப் வி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் வேல்யூ என்னை விட கம்மியாக இருக்குமாம்மா. ஆனால் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? அஷ்யூம் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்கில் ஈச் வெர்டெக்ஸ் ஹாவ் அட்லீஸ்ட் கிரேட்டர் தென் n/2 டிகிரி எடுத்திருக்கோம். அப்படி பார்த்தா 2 வெர்டெக்ஸோட கிரேட்டர் தென் n/2 வந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் n ஆச்சு வரணும். ஆனால் லெஸ் தேன் n வந்ததுனால இப்போ கிவனே அஃபெக்ட் பண்ணுது. அதனால் இந்த ஹாமில்டன் நாட் ஹாமில்டன் எடுத்தது தப்பு. ஸோ கண்டிப்பாக இது ஹாமில்டனாக தான் இருக்கும். தேங்க்யூ.